ட்விட்டர் பக்கத்தில் வன்முறையை தூண்டும் விதமாக கருத்துக்களை பதிவிட்ட பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். கோகுல்ராஜ் கொலை வழக்கு குறித்த கருத்து சர்ச்சையானது ஏன்? சேலத்தை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் கொலை வழக்கு தொடர்பாக தீரன் சின்னமலை பேரவை தலைவர் யுவராஜ் உள்ளிட்ட சிலர் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு கீழமை நீதிமன்றம் விதித்த ஆயுள் தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் அந்த தீர்ப்பை பிரதிபலிக்கும் வகையிலும் யுவராஜுக்கு ஆதரவாகவும் ட்விட்டரில் கட்டெரும்பு என்ற பெயரில் ஒரு சர்ச்சை கருத்து பதிவிடப்பட்டிருந்தது. அந்த பதிவு ஜாதி மோதலையும் வன்முறையையும் தூண்டும் விதமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வன்முறையை தூண்டும் விதமாக கருத்துக்களை பதிவு செய்த நபர் குறித்து விசாரணை நடத்தப்பட்டது. ட்விட்டரில் கட்டெரும்பு என்ற பெயரில் கருத்துக்களை பதிவிட்டவர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்த இசக்கி என்பது தெரிய வந்தது. இசக்கி பாஜகவின் தொழில்நுட்ப பிரிவு தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக இருக்கிறார். இசக்கியிடம் ஸ்ரீவைகுண்டம் காவல் துணை கண்காணிப்பாளர் மாயவன் மற்றும் ஆய்வாளர் அன்னராஜ் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர். இசக்கி மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஸ்ரீவைகுண்டம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி மகாராஜன் முன்பு இசக்கி ஆஜர்படுத்தப்பட்டார். 15 நாட்களுக்கு தினமும் ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்தில் இசக்கி கையெழுத்திட வேண்டும் என்றும் வன்முறையை தூண்டும் விதமாக சமூக வலைதளங்களில் பதிவிட்ட பதிவுகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளின் பேரில் கட்டெரும்பு என்ற இசக்கி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார்.